நமஸ்காரம் எல்லாருக்கும். இது வந்து 4வது வீடியோ. அடுத்தது வந்து ஐயர். அது மாதிரி ஒருத்தரா என்னென்ன வந்திருக்கோ, எந்த பேசிஸ் எப்படி வந்திருக்கோ ஃபர்ஸ்ட்ல இருந்து அது மாதிரி ஆர்டரா போட்டு வரோம். இந்த வீடியோல பார்த்துட்டு உங்க தெரிஞ்சவா ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரா யாருக்கா இருந்தாலும் ஃபார்வர்ட் பண்ணி கொஞ்சம் அந்த மேட்சிங் இருந்ததுன்னா அந்த கல்யாணம் பண்றது ஐடியா அதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அது 4வது வீடியோ. அது எல்லாருக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், அதுதான் இன்டென்ஷன், வேற எதுவும் இல்லை. என்னன்னா முன்னாடி எல்லாம் வந்து நம்ம அமெரிக்கான்னு நினைச்சோம்னா அமெரிக்கா அப்படின்னு ஊர்ல ஒருத்தர் இருப்பா. இப்ப நம்ம ஆத்துல ஒருத்தரே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் எல்லா இடத்துலயும் பசங்க குழந்தைகள் எல்லாம் இருக்கா. நமக்கு சந்தோஷம் தான், நம்மளோட பசங்க நல்லா இருக்கான்ற போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அதுல. ஆனா அதே நேரத்துல என்னன்னா கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின் போது இந்த காலகட்டத்துல கல்யாணம் நடக்கணும்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்களும் எல்லாருமே ட்ரை பண்ணி எல்லாம் சில பேர் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அவ்வளவு ட்ரை பண்ணி அவ வந்து வெறுத்து போயிருக்கா, இனிமே என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் நம்ம மைண்ட் செட்டை நாங்க நினைக்கிறோம் என்னன்னா மைண்ட் செட் கொஞ்சம் மாத்திக்கணும். இப்ப ஜாதகம் பொருத்தம் பார்த்தாலே 5 பொருத்தம் இருந்தா போறோம் அப்படின்ற அளவுக்கு நம்ம சில பேர்லாம் அந்த ஜாதகமே தான் பார்க்கணும் அப்படின்றோம். அப்படி அந்த மாதிரி இருக்கா. அதே மாதிரி முகப்பொருத்தம் மனப்பொருத்தம் பார்க்கும்போது நம்ம நினைக்கிற 10 பொருத்தமே கொஞ்சம் கம்மி கீழா இருக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமோ அப்படின்னு, அட்ஜஸ்ட்னு இல்லை கொஞ்சம் அது கன்சிடர் பண்ணலாமோன்னு தோணுது. ஏன்னா அந்த டைத்துல கல்யாணம் ஆடணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம அப்படியே நினைச்சுட்டே இருக்கணும். அதே மாதிரி வந்தா ஓகே, வரலன்னும் போது நம்ம கொஞ்சம் 1 2 3 வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது வந்து நம்ம மைண்ட்ல நினைச்சுக்கணும். பிளஸ் குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு காலகாலத்துல கல்யாணம் நடக்கணும். அது வந்து தான் சொல்றது வந்து தப்பா எடுத்துக்கான தேசிய தப்பா எடுத்துக்காதீங்க யாரும். தப்பா இல்லை சொல்லலை. ஏன்னா என்னன்னா எல்லாமே நம்ம 10 கிடைக்கிற மாதிரி கிடைக்கிறது வந்து தேடிட்டே இருக்கோம். நம்ம அது என்னமோ டைம் ஆயிட்டே இருக்கு, வயசும் போயிட்டே இருக்கு. அதனால பார்த்துட்டு கொஞ்சம் காலகாலத்துல எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு நீங்க எல்லாம் நிறைய விதத்துல எவ்வளவோ பண்ணிருக்கா. இந்த கோயில் அந்த கோயில், இந்த ஸ்லோகம் அந்த ஸ்லோகம்னு. பட் இருந்தாலும் இன்னொன்னு சின்ன என்னோட ஒப்பீனியன் என்ன சின்னது அப்படின்னா, எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, சொல்லுவா 2 3 பேருக்கு நடந்திருக்கு. அதனால அதை திருப்பி சொல்லலாம்னு நினைச்சேன். ஏதாவது உங்க குலதெய்வமோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச தெய்வமோ இல்ல இப்போ மாமா வந்து இப்போ நேத்திக்கு வந்து ஒரு ஏகாதசி, இந்த ஏகாதசியில இருந்து புன்னகை ராமாயணம் சொல்லிட்டு இருக்காருல, இந்த ராமரு சீத்தையும் அந்த டாக்டர் வெங்கடேஷ் சொன்ன ஒரு சின்ன ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தோட பொருள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கல்யாணம் ஆகாதவாளுக்கும் நல்ல ஒரு மாட்டுப்பணம் கிடைக்கிறதுக்கும் நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கும் அவளுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நல்ல அன்னோன்யமா இருக்கிறதுக்கும் இந்த ஸ்லோகம் ரொம்ப ஹெல்ப் ஆகும் டாக்டர் வெங்கடேஷ் சொல்லியிருந்தார். ஸோ அந்த ஸ்லோகத்தை மாமா டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கா. சொல்ல முடிஞ்சோ சொல்லலாம், இல்ல அதை கேட்க முடிஞ்சவா கேட்கலாம். ஸ்த்ரியஸ்ஸர்வா லோகே சபலமதயஸ skalanyassanthrushtaa pathmapi thanaanaam nithimapi dhyajanthyasseyam te bavathi na thatha bhati suguna satheethyevam vaasaa kadabavabuvaa te smithamitham என்று தினமும் சொல்லி வரக்கூடிய அடியார்களுக்கு நல்ல இல்வாழ்க்கை, நல்ல குணங்களோடு கூடிய கணவன் பெண்களுக்கு, அது போல ஆண்களுக்கு நல்ல குணங்கள் நிறைந்த மனைவி, இப்படி ஒரு நல்ல சிறந்த இல்வாழ்க்கை அமையும்படி சீதாராமர்கள் திவ்ய தம்பதியாக இருந்து அருள் புரிவார்கள். அது மாதிரி அந்த ராமருக்கு வேண்டினாலும் சரி, இல்ல இப்ப நாங்க லாஸ்ட் டைம் நரசிம்மருக்கு போயிருந்தோம் அந்த அவளுக்கு, இல்ல காமாட்சி அம்மனுக்கு, யாருக்கு உங்களுக்கு எது மனசுக்கு உங்களுக்கு பிடிச்ச தெய்வமோ ஒரு ரூபா டெய்லி ஒரு ரூபா அது மாதிரி சின்சியரா வேண்டிட்டு குழந்தைக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் வேண்டிட்டு ஒரு காயினை வச்சுட்டு 108 காயின் 108 நாள் வச்சுட்டு அப்புறம் அந்த காயினத்துல டெஃபினட்டா கல்யாணம் ஆயிடும். அப்புறமா கொண்டு வந்து அது அந்த கோவில நீங்க சேர்த்துருங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம கோயில் போக முடியலையோ இல்ல நம்மளால அந்த இடத்துக்கு எல்லாம் போக முடியாதுன்னா கூட அட்லீஸ்ட் நம்ம கொரியர்ல கூட அனுப்பிச்சு விட்டுறலாம். சோ அந்த மாதிரி ஒண்ணு பண்ணுங்க. நீங்க பண்ணிட்டு எப்படியோ எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனைக்கு வந்து கண்டிப்பா பலன் உண்டு. சோ பாக்குறவா வந்து அந்த கல்யாணத்துக்கு அந்த குழந்தைக்கு அந்த வயசுல இல்லாட்ட கூட நீங்க ஒரு நிமிஷம் உங்களோட நித்திய பூஜையில எல்லாருமே நினைச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பா நடக்கும் அது. சோ இவாளுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா கல்யாணம் ஆயிடும். சோ அது மாதிரி எல்லாரும் பாசிட்டிவா வந்து எல்லாருமே கொஞ்சம் நினைப்பு வந்து நீங்க சொல்லிட்டே இருப்பா, மாமா சொல்லிட்டே இருப்பா, பாசிட்டிவா நினைக்கணும். அப்படி நெகட்டிவ் நம்ம சுத்தி நெகட்டிவ் இருந்தா கூட நெகட்டிவ் நினைக்காம பாசிட்டிவா நல்லா படிச்சிருக்கா, நம்ம கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறா, நல்ல குணத்தோட இருக்கா, நல்லபடியா கல்யாணம் ஆகும், சீக்கிரம் ஆயிடும், அவ நினைச்ச மாதிரி கிடைக்கும் அப்படின்னு நம்ம டெய்லி நினைச்சுட்டே இருந்தோம்னால கண்டிப்பா அந்த மாதிரி அமையும். சீக்கிரம் எல்லாருக்கும் அமையட்டும். ஆனா இன்னொன்னு என்னன்னா, அமெரிக்கான்னு பயப்பட வேண்டாம். ஆக்சுவலா என்ன பாத்தீங்கன்னா, நாங்க போயிருந்தப்போ பார்த்தோம், நம்ம ஊர்ல இருக்கிறதுக்கு மேலேயே அங்க வந்து கோவில்லையும் சரி அந்த ஸ்லோகமும் சரி ஒரு விஷயம் கூட விடுறது இல்ல. அவ்வளோ நம்ம கூட இங்க வந்து வேற அவசரத்துல வந்து சும்மா அப்படி சேவிச்சுட்டு ஓடிடுறோம். அவ அந்த டைமா இருந்தா கூட அது கரெக்டா அதை வந்து அது ஃபாலோ பண்ணி ரொம்ப 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 எனக்கு வந்து ஒரு சமயம் நம்ம இங்க இருக்குமா அங்க இருக்குமான்ற மாதிரி இல்லாம அவ்வளவு நல்லா எல்லாம் பண்றா எல்லா ஊர்லயுமே. இங்க இருந்து அங்க போயிட்டாரோன்னு பயமா இருக்கு. அந்த மாதிரி அங்க இருக்கு எல்லாம் நல்லா பண்றா. அது மாதிரி இன்னொன்னு என்னன்னா, அவ்வளவு தூரமா அமெரிக்காவும் பயப்படுத்தணும், அங்கேயே செட்டில் ஆக போறது இல்ல. சில பேர் வந்துதான் போறாங்க.
போறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து டிக்கெட் எல்லாம் பிளான் பண்ணோம்னா ஒரு 30,000 கூட டிக்கெட் கிடைச்சிருது. போயிட்டு வரதுக்கு 50,000 60,000 கூட கிடைக்கிறது. அது வந்து பெரிய இது கிடையாது. எல்லாமே இப்போ உலகம் வந்து சின்னதாயிட்டு வருது நம்ம இருக்கிற டெக்னாலஜில. ஸோ பாருங்க, உங்களுக்கு அந்த மேட்ச் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா பார்த்து சீக்கிரமா எல்லாரும் குழந்தைகளும் கல்யாணம் ஆகட்டும். ஆமா. அப்புறம் வந்து எல்லா கமெண்ட்ஸ்ல வந்து ஐயங்கார் மட்டும் தானான்னு கேட்டுட்டே இருக்கா கமெண்ட்ஸ்ல. அது வந்து நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அது வந்து சொல்றேன், வந்து வீடியோ வந்து நம்ம ஒரு வாரமும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஐயங்கார் போட்டாச்சு, அதுக்கப்புறம் ரீமேரேஜஸ் போட்டாச்சு, இப்போ யுஎஸ்ஏ அலையன்சஸ், அப்புறம் திருப்பி ஐயர் வரும். அப்படி ஸ்பெசிஃபிக்கா போட்டுருக்கோம். அதை வந்து எப்படி ஆர்டர் வந்திருக்கோ அந்த மாதிரி அதை ஆமா எடுத்து பண்ணிட்டு இருக்காது. ஸோ எல்லாருக்கும் வரும் அது. எல்லா யார் யார் பயிஞ்சிருக்காலும் எல்லாரோட வந்து அது ஒரு வீடியோலயும் வரும். அது சண்டே போட்டுன்னு இருக்கா. இன்னும் பார்க்க ஜாஸ்தியா வந்துட்டுனா இன்னும் ஒரு நாளோட அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். அது பார்க்கலாம் அது என்னன்றது. அப்புறமா கொஞ்சம் எல்லாருக்கும் சீக்கிரம் நடக்கட்டும் கல்யாணம். ஆமா. தேங்க்யூ. Thank you.